பூரா புயலும் ஏமாத்துறதுக்கு அண்டா தருவேன், மிக்சி தருவேன், ஃப்ரிட்ஜு தருவேன், குண்டா தருவேன், அரிசி தருவேன், பருப்பு தருவேன். நான் உங்கள் மகன் ஒன்றும் தரமாட்டேன். என்ன தருவேன்? படிப்பு தருவேன், பார்க்க வேலை தருவேன், நல்ல மருத்துவம் தருவேன், குடிக்க நல்ல தண்ணீர் தருவேன், பார்க்க வேலை தருவேன், வேலைக்கு சம்பளம் தருவேன். அதை வச்சு வாழ்கிற தன்மான மிக்க பெருமை மிக்க வாழ்வு தருவேன். வேற எதையும் நீ என்ற எதிர்பார்க்காத. உன் கால்களை நம்பி உன் கைகளை நம்பி நீனே உழைச்சு பிழைக்கிற பெருமை மிக்க தன்மான மிக்க தற்சார்பு வாழ்க்கையை உங்கள் மகன் தருவேன், உங்கள் உடன் பிறந்தவன் தருவேன். உன்னை ஏதோ ஒன்றுக்கும் கையேந்த வைக்க மாட்டேன், கையேந்த வைக்க மாட்டேன். பசிங்கிற சொல் இல்லாத இந்த நாட்டில் ஒழிப்பேன். இது என் தாயின் மீது, என் தமிழ் மீது, என் தலைவன் பிரபாகரன் மீது சத்தியம். ஒழிப்பேன். வேலை இல்லை என்று அந்த சொல்லுக்கு இனி வேலை இல்லை என்ற நிலையை நான் ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழன் ஆட்சியிலே எழுதி வச்சுக்க செய்வேன். உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலை தருவேன். நீ கிருஷ்ணகிரியை விட்டு, நீ பருகூரை விட்டு வெளியில வர வேண்டாம். நீ அங்கே இரு, உனக்கு கவர்மெண்ட் வேலை. எப்படி கொடுப்பேன்? போட்டு காட்டுறேன் பாரு. இந்த பாரா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு வேலை தரேன்டா. டேய், உன் பிள்ளையை நான் படிக்க வச்சிடுறேன், உனக்கு மருத்துவம் நானே பார்த்துடுறேன். தம்பி, உனக்கு தாலி கட்டுறதுக்கு தங்கம் 1 பவுன் தரமாட்டேன். நீ 9 பவுனில் கட்டுறதுக்கான வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தந்துடுவேன். பிறந்தவுடனே உன் பிள்ளைக்கு அறப்பத மோகம் பட மாட்டேன். நீ பிரசவத்தையே 1 ரூபா கட்டணம் இல்லாமல் இலவசமாக பார்த்துட்டேன்னா நீ என் பிள்ளைக்கு நீயே 1 பவுன் மோதிரம் போட்டுருவேன். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 2000 ரூபா இந்த தண்ணி கேன் வாங்குறீல்ல, தண்ணி குடுவை, அது எவ்வளோக்கு வாங்குற மாதத்துக்கு? ஒரு குடுவை எவ்வளோ விலை சொல்லு? எவ்வளோ? 40 ரூபாயா? 30 ரூபா. சரி, எத்தனை குடுவை மாதத்துக்கு வாங்குவோம்? 15. அப்போ எவ்வளோ வருது? மாதம் 3000 வந்துடுது. இப்போ நீ கொடுக்குற 2000 எங்கே வச்சுக்கிட்டு, ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க முடியல, நான் என்ன செய்கிறேன்? தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன். பிள்ளைய நான் படிக்க வச்சிடுறேன். அது டாக்டர் உன் பிள்ளை இல்லை, நாட்டு பிள்ளை, உன் வீட்டு பிள்ளை, நான் படிக்க வச்சிடுறேன். வேறு என்ன பண்ணணும்? இன்ஜினியராக நான் படிக்க வைக்கிறேன். வேறு என்ன பண்ணணும்? அவன் என்ன படிக்க நினைக்கிறானோ நான் படிக்கப்பேன். ஏன்னா பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். அவன் படிப்பான். ஏன்? என் சமூகம், என் தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கனவு. ஒரு நோயற்ற சமூகமாக என் இன மக்கள் இருக்கணும். நோயற்ற சமூகமாக, மருத்துவம் தேவைப்படாத உடல் ஆரோக்கியத்தோடு என் மக்களை நான் வளர்த்தெடுப்பேன். அதை எங்கிருந்து எடுப்பேன்? உணவிலிருந்து ஆரம்பிப்பேன். அறிவை எங்கிருந்து கொடுப்பேன்? கல்வியிலிருந்து ஒழுக்கத்தை கொடுப்பேன். இந்த செயல் பாவம் என்பதை என் பிள்ளைகளின் பிஞ்சு மனசுக்குள்ளே விதைச்சு ஒழுக்கத்திலும் நன்னறியிலும் நேர்மையிலும் மிகுந்த பிள்ளைகளாக, தலை நிமிர்ந்து நேர்மையாளனாக வாழ்கிற பிள்ளைகளாக வளர்த்து எடுப்பேன். நீ என்னிட்டிருந்து தப்பிக்கவே முடியாது. இது என் கனவல்ல, என் முன்னவர்களின் கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து நின்று ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. இந்த கனவு என் தலைவனின் கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்று அந்த ஒப்பற்ற தலைவன் கண்ட புனித கனவு இப்போது என் கைகளில், உங்கள் கைகளில், நம்முடைய கைகளில் என்பதை எல்லாரும் தம்பி தங்குகள் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. நீங்க இந்த தலைவர்களுடைய ஆட்சிகள் எல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. ஒருமுறை இந்த பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறோமா இல்லையா? பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றுகிறோமா இல்லையா? பாருங்க, ஒரு தடவை வாய்ப்பு தாருங்கள்.